இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. யோசுவா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கு யோசுவாவுக்கு வாக்குரைத்த தேவன் உங்களுக்கும் வாக்குறுதி கொடுக்கிற தகப்பனாய் இருக்கிறார். மனிதர் கைவிட்டாலும், உலகமே கைவிட்டாலும், சொந்த பந்தங்கள் கைவிட்டாலும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கு எத்தனோ மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா எதிர்த்து நிற்கலாம், உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கலாம், உங்களை அள வைத்து கொண்டிருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் உன் கூட இருக்கிறேன். நீ கலங்காத, நீ திகையாத, நீ பயப்படாத, நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கும் பொழுது எதிர்க்கிற கூட்டங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படும். ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான். இன்னைக்கு எதிர்ப்போடு கூட இருக்கிறீங்களா? வேலையில எதிர்ப்போடு கூட இருக்கிறீங்களா? ஊழியத்துல மனிதன் எதிர்த்து நிற்கிறானா? குடும்பத்துல மனிதன் எதிர்த்து நிற்கிறானா? நீங்க வசிக்கிற இடத்துல மனிதர்கள் எதிர்த்து நிற்கிறாங்களா? உங்க குடும்பத்துல உறவுகள் எதிர்த்து நிற்கிறதா? வியாபாரம் செய்கிற இடத்துல அநேகர் எதிர்த்து நிற்கிறாங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இந்த யோசுவா என்கிற இடத்துல உங்க பெயரை வச்சு கொள்ளுங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன் கூட இருப்பேன். ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்காதபடிக்கு உன் கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நீ பெரிய காரியங்களை பார்க்க போகிறாய், நீ அற்புதங்களை பார்க்க போகிறாய். தேவன் உங்களுக்கு செய்ய போகிற மகத்துவமான காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குரைத்த தேவன், இந்த வார்த்தையை ஆண்டவரே, வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற தகப்பன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிற தேவன், திடப்படுத்துகிற தேவன், தைரியப்படுத்துகிற தேவன், கலக்கங்களை மாற்றுகிற தேவன், கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துகிற தெய்வம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.